பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்தியிருக்காங்க. இதுவரையிலும் 3 முறை உயர்த்தியிருக்காங்க. நேற்று கூட 90 பைசா இன்னைக்கு உயர்த்தியிருக்காங்க. காலையில் எழுந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு அந்த பெட்ரோல் நிறுவனம் விலையை குறிக்கும், அது பார்த்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் 10 ரூபா இன்னைக்கு உயர்த்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டீசல் விலையை உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி டவுனுக்கு 15 ரூபா இருந்தது, இன்னைக்கு 20 ரூபா 5 ரூபா நிற்கும். இன்னைக்கு விவசாயிகள் ஜூன் ஜூலை இதில் பார்த்தோம்னா விதையை போடுவாங்க. ஆகஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா அது மேலே யூரியா இன்னைக்கு அப்ளை பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபர்டிலைசர் உற்பத்தி இன்னைக்கு கம்மியாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். 2 வீலர் எடுக்காதுங்க, கார் ஓட்டாதுங்க, எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகுதுன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்பொழுது கேஜிஎஃப்ல இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி. எங்காவது ஒரு டவுன் சர்வீஸ் இருக்கா? இல்லை மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கா? இல்லை. எப்படி இந்த ஜனம் போவோம்? அவன் வேலைக்கு போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜுக்கு போகணும், மார்க்கெட் போகணும், பல வகைக்கே போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போக முடியாத ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் என்ன தங்க வயல் பார்க்கும்பொழுது இங்கே வேலை இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் வேலை இல்லை. இன்றைக்கி பெங்களூர்ல இந்த 1000 ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்காங்க. கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டுன்னு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அதனால எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அங்கே எதனா வேலை கிடைக்குமா? இல்லை. தங்க சுரங்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நான் ஃபேக்ட்ரியை கட்டி வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஆயிருக்கா? அப்போ கேஜிஎஃப்ல தங்க சுரங்கம் பிஜிஎம்எல் அது 2 லேண்டு தான் இருக்கா? வேறு லேண்டு இல்லையா? அரசாங்கத்துடைய லேண்டு இல்லையா? ரெவன்யூ லேண்டு இல்லையா? அந்த லேண்ட்லையா ஒரு சின்ன ஃபேக்ட்ரி பண்ண முடியாது? ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக எடுத்து வர முடியாது? இங்கே மஸ்கத்தில் பார்த்தோம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அது நீ நடத்த முடியுதா? அங்கே நடத்தினா ஒரு 5000 பேர் 500 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பல 22 லட்சம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாத போயிருக்கு. எத்தனை முறை ரத்து செய்வேன், எத்தனை முறை கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுவேன், எத்தனை முறை ஊழல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் ஆய்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், இதை கண்டித்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலார் தங்கவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டியும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தின்னு கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்திருக்கிறோம். ஏற்கனவே கோலார் தங்கவேலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னன்னு நம்ம பார்த்தா, மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, பிஜிஎம்எல் தொழிற்சாலை, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்ச அந்த தொழிற்சாலையை இன்றைக்கி மூடிட்டான். அந்த ஜனம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்தினுக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஎம்எல் தொழிற்சாலை, அங்கே 8-10 நிரந்தர தொழிலாளிங்க இருந்த நிலைமை இன்றைக்கி 1000 தொழிலாளிங்க நிரந்தர தொழிலாளிங்க, 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. நேற்று கூட அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க சிஐடி தலைமையில் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக குறைந்த கூலி, ஒரு 15000 ரூபாய் கூலி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ஊரில் ஒரு சிறந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கணும்னா நாம் பெங்களூரோ குப்பமோ போய் லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு குடித்தண்ணீர். இன்றைக்கி நம்ம பார்த்தா அமௌண்ட் சிட்டி மூலியமாக கிட்டத்தட்ட 140 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 60-70 கோடி தண்ணீருக்கே செலவாயிட்டாங்க. பைப் லைனை ஏற்கனவே மேற்குமங்கலம் தண்ணி கோலார் தங்கையிலுக்கு வந்திருந்தது. இன்றைக்கி அந்த பைப்பெல்லாம் நோண்டி 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி தண்ணியே வராத சூழ்நிலை. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது வாட்டர் போர்டு, எம்எல்ஏ தான் வாட்டர் கமிட்டியினுடைய சேர்மனு. அந்த ஊழலுக்கு இவங்கெல்லாம் பொறுப்பு. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் ஆண்டர்சன்பேட்டில் போராட்டம் நடத்துகிறீங்க, இங்கே ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம், பப்ளிக் டாய்லெட் இருக்குதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம். ஏராளமான பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டாய்லெட்டை கூட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கலன்ற ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளிங்க ஏராளமாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வறுமையில் தான் இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கி இருக்கிறத நாம் பார்க்கணும். இந்த சூழலில் தான் பெட்ரோல், டீசல், கேஸுக்கான விலை உயர்வு, நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அப்போ இந்த தங்கவயல் மக்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இன்றைக்கி பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். லாரியினுடைய வாடகை உயரும், இல்லை கூட்ஸ் கேரியர்னுடைய வாடகை உயரும். இது உயர உயர என்னாகும், சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு,
இன்னைக்கு பால் கட்டணத்தை வந்து அமுல் 5 ரூபாய் உயர்த்திட்டான் வட இந்தியாவில். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் கூட அதனுடைய விலை உயர்வை ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈரான் போர் தோழர் எஸ்டி ஆனந்தன் சொல்லும் போது சொன்னார், இன்னைக்கு ஈரான் போர் அமெரிக்கனுடைய சுயநலம், ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம். 100 ரூபாய் இன்னைக்கு கூட பெட்ரோல் 100 ரூபாய் ஒரு லிட்டருனாக்கா அதில் கிட்ட 50லேருந்து 55 ரூபாய் டேக்ஸ் தாங்க. அந்த டேக்ஸ் இந்த மத்திய அரசு குறைச்சிச்சுனாக்கா சாதாரண மக்கள் மேலே இருக்கக்கூடிய சுமையை வந்து குறைக்குங்க. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் கிட்ட 10% இந்திய இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய கணக்கே சொல்லு. இன்னைக்கு விலைவாசி பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்காத வாரத்தில் 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு தினப்பயணிகளாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரியான பாதிப்பு இருக்குதா? இந்த ஊருடைய இப்போதைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்களும் டெய்லி டிராவலர். நம்ம தொழிலாளிங்க வேணால் டெய்லி டிராவலர் பண்ணுறாங்க. அவங்க வாரத்துக்கு 2-3 நாள் தான் இந்த பக்கம் டிராவல் பண்ணுறாங்க. சொகுசான காரு 2 லட்சம் சம்பளம், டிராவல் அலவன்ஸ் 20,000, வீட்டு வாடகை அலவன்ஸ் 30,000, ஃபோனுக்கு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் யாருனுடைய ஓட்டில் வந்தது? நீ நான் போட்ட ஓட்டு, சாதாரண மக்கள் போட்ட ஓட்டில் உன்னுடைய வருமானம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு, எல்லா விதமான வசதிகள். உன்னுடைய ஹவுசிங் போர்ட்டில் வாழ்ந்தவர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான அதிபதி யாருடைய ஓட்டு? ஆனால் அந்த மக்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்களா? கிடையாது. நீங்களும் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த டெய்லி ட்ராவலுடைய கஷ்டம் தரணும் இல்லையா? நீங்கள் காரில் டெய்லி ட்ராவல் பண்ணாலும் நாங்கள் ட்ரெயினில் டெய்லி ட்ராவல் பண்ணாலும். இந்த பிஜேமல் தொழிலாளி 25 வருஷம் ஆச்சு கம்பெனியை மூடி, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவை பணம் இன்னும் கொடுக்குது. அந்த வீடுகள் அவனுக்கு சொந்தமாக்கப்படல. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்கீமில் வந்து இன்னைக்கு சைட்டு பண்டார் லைனில் 800 சைட்டுன்றீங்க. யாருக்கு போச்சு அந்த சைட்டு? உங்களுடைய ஏஜென்ட்டுங்களுக்கு, பணக்காரங்களுக்கு தான் இந்த சைட் போய்க்குது. அங்கே செஞ்சிருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் முனிசிபாலிட்டி நிதி. இந்த லைட்டுகள்லாம் முனிசிபாலிட்டி நிதி. சாதாரண மக்கள், கோலார் தங்கவையில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வரி பணம், அவங்களுடைய ஹவுஸ் டேக்ஸு, அவங்களுடைய செஸ்ஸு, அந்த பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கூட. இங்கே இருக்கக்கூடிய ரோடுங்க, லைட்டுங்க, அந்த ஆஸ்திரியா ஸ்கீமில் கட்டப்படுகிற அது எல்லாமே கூட. பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் சம்பளம், ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு போராடுனுங்கிறான். அதை பற்றி எம்எல்ஏ ஆகட்டும், குறிப்பாக எம்பி அந்த விஷயத்தில் அதை பற்றி தலைக்கெடுத்துக்கிறதே கிடையாது. ரயில்வே இஷ்யூலையும் சரி, பொது நிறுவனத்தினுடைய விஷயத்துலையும் சரி, பிஜேமல் தொழிலாளிகளுடைய இப்போ ஏற்பட்ட விஷயங்கள், அந்த வீடுகள் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கே எங்கள் இடத்துல எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. இது மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் மத்திய அரசினுடைய இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையோ இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். கேஸ் உயர்த்திட்டான் 60 ரூபாய். இந்த எல்பிஜி கேஸு, சிஎன்ஜி கேஸ், ஆட்டோ ஃபில்லிங் கேஸ் இன்னைக்கு 120 ரூபாய். என்ன பண்ணுவான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி? ஒரு 5 ரூபாய் உயர்த்த வேண்டிய நிலைமை. அந்த 5 ரூபாய் உயர்த்தினா அது யார் தலை மேலே விழுது? சாதாரண பேசஞ்சருக்கு மேலே விழுது. இன்னைக்கு காய்கறி விற்கக்கூடியவங்க மேலே, தொழிலாளிங்க மேலே, போக்குவரத்து செலவு, இது மாதிரியான உயர்வு ஒரு பக்கம் நடந்துனே இருக்குது. இன்னொரு பக்கம் அது கூடவே பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து 2017 முன்னாலனா சிஇடி எக்ஸாம்ஸ் நம்ம செய்வோம். மோடி அரசு நேர்மை வழியில்